வடமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பெருங்கு நபருக்கு காசு வரல, 2 வருஷமா பாவம். மூணை முட்டு ஒரு பச்சை குழந்தைக்கு வரல, வாய் பேசுறாரு, கஷ்டப்படுது. அது வேடவாத என் பேர் ராஜா. நியூஸ்ல வருமா ஒரு நாள் பண்ணுறேன். வாங்க. கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் இலங்கை தமிழர்கள் முகாமில் தீபாவளிக்கு புது ஆடைகள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சர் நாசர் 2.5 மணி நேரம் லேட்டாக வந்தார். ஆதங்கத்துடன் காத்திருந்த இலங்கை தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டபடி நாசர் பேசத் தொடங்கினார். மேடையிலிருந்து அவர் இறங்குவதற்கு முன்பே மாற்றுத்திறனாளி ஒருவர் உதவித்தொகை சரியாக வருவதில்லை, ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை 2 ஆண்டுகளாக கிடைப்பதில்லை என போட்டுடைத்தார். பெருங்கு நபருக்கு காசு வரல, 2 வருஷமா பாவம். மூணை முட்டு ஒரு பச்சை குழந்தைக்கு வரல, வாய் பேசுறாரு, கஷ்டப்படுது. அது வேடவாத என் பேர் ராஜா. நியூஸ்ல வருமா ஒரு நாள் பண்ணுறேன். வாங்க. அமைச்சர் முன்னிலையில் அடுத்தடுத்து இலங்கை தமிழர்கள் மனக்குமுறலை கொட்டி தீர்த்தனர். பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமைச்சரை முற்றுகையிட்டு முறையிட்டனர். கடிதங்களை வாங்கி நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாளித்து அமைச்சர் நாசர் மற்றும் அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர்.